சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம் 7825806806. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி உட்பட 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் 10 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் காங்கிரஸ் போட்டியிட வாய்ப்புகள் உள்ளது? விவரங்களில். வணக்கம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதுல தமிழகத்தில் 9 நாடாளுமன்ற தொகுதிகள், புதுச்சேரி மக்களவை தொகுதி என மொத்தம் 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த 10 தொகுதிகள் எந்தெந்த தொகுதி என்ற ஒரு உத்தேச தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அந்த 10 தொகுதிகள் என்ன என்று பார்க்கும்போது கன்னியாகுமரி, விருதுநகர், மயிலாடுதுறை, ஆரணி, தேனி, சிவகங்கை, கிருஷ்ணகிரி, புதுச்சேரி, திருவள்ளூர் அல்லது தென்காசி, அதே போல கோவை அல்லது கடலூர், இந்த 10 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இதுல திருச்சி மற்றும் கரூர் தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் திருச்சி மற்றும் கரூர் தொகுதி மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாகவே பார்க்கப்படுகிறது. இதனாலேயே திருச்சி தொகுதிக்கு பதிலாக மயிலாடுதுறை தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதே போல கரூர் தொகுதிக்கு பதிலாக கோவை தொகுதியை ஒதுக்குவதற்கு முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கோவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்ட தொகுதி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுபடியும் அந்த தொகுதியை கேட்கிறது. கோவை இல்லை என்றால் கடலூர் தொகுதி வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கிறது. எனவே கோவை தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடலூர் தொகுதி ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது. இதுக்கான மாற்றம் என்பது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது தெரிய வரும். அதே போல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த 10 தொகுதிகள்ல திருவள்ளூர் தொகுதி தனி தொகுதியாக இருந்தது. இந்த முறை திருவள்ளூர் தொகுதி மீண்டும் வேண்டும் என்று காங்கிரஸ் கேட்டு வரக்கூடிய சூழல்ல திருவள்ளூர் தனி தொகுதி அல்லது தென்காசி தனி தொகுதி, இந்த 2 தனி தொகுதியில ஒன்றை காங்கிரசுக்கு ஒதுக்குவதற்கு திமுக முன்வந்திருப்பதாக தெரிகிறது. இப்படியாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் 10 தொகுதிகளின் பட்டியல் என்பது நமக்கு இப்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம் 7825806806.